Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கீரை கடையில் தாங்க பார்க்க போகிறோம். குமுட்டி கீரை கடையில். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது தோட்டத்தில் வரப்பில் தாங்க வரும். கீரை இந்த மாதிரி தான் இருக்கும், லீஃப் எல்லாம். அதில் காய் இப்படி தாங்க இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. லீஃபை மட்டும் தனித்தனியாக எடுத்துக்குங்க. அதோட தண்டு எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி லீஃபை மட்டும் எடுத்துட்டு நல்லா ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதில் நிறைய மண் இருக்கும், அதனால் 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது நம்ம இன்றைக்கி பருப்பு போட்டு தாங்க கடைய போகிறோம். பருப்பு போட்டு கடையிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கீரை கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் கீரையை ஆட் பண்ணிவிட்டு நான் 2 கைப்பிடி அளவு கீரை ஆட் பண்ணுறேங்க. 1/2 டம்ளர் பருப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க. துவரம் பருப்பு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சா சூப்பராக இருக்குங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வரமிளகாய், காரத்துக்கு கருவேப்பிலை ஒரு கொத்தை எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் போட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க. மிக்சியில் போட வேண்டாம், மத்தில் கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான கீரை கடைகள் ரெடி ஆயிடுச்சு. திரும்பவும் நீங்கள் அடுப்பில் வைக்க தேவையில்லைங்க. இந்த சூப்பரான கீரை கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹெல்த்தியாக சமைப்போம், ரசித்து ருசித்து சாப்பிடுவோம்.